ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Vivo Y91 மொபைலுக்கு எப்படி ஒரு FRP பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அந்த மொபைலோடைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FRP லாக், அதாவது நம்ம ஃபோனை ரீசெட் பண்ண பிறகு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரில அப்படின்னா அதுக்கு பேர் FRP லாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அன்லாக் டூல் பயன்படுத்தி நம்ம விவோ மாடல்ஸ், ஓப்போ, ரெட்மி இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இது வந்து மாடல் வேறு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது ஒரு சில மாடலை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோமா அப்படின்ற கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பல மாடல்ஸை வச்சு விவோன்ற மாடல்லே 2-3 மாடல் இருக்குது. ஸோ என்னென்ன மாடல் இருக்கோ அதில் நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் அன்லாக் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதையும் நான் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் வந்து அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்லாக் டூலை ஓப்பன் பண்ணி அது மூலமாக நான் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அன்லாக் டூல். ஸோ இந்த அன்லாக் டூல் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கும். நம்ம இப்போ வந்து இதே மாடல் வந்து மீடியாடெக் பேஸ்ட் சிப்செட் தான். அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த Vivo 91C அப்படின்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் பேஸ்ட் சிப்செட் தான். அப்போ நான் மீடியாடெக் மூலமாகவும் அன்லாக் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெட்மி 6 மாடல் நான் மீடியாடெக்கில் அன்லாக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் டேரெக்டாக விவோன்ற பிராண்ட்லேயே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாடலை இங்கே டைப் பண்ணுறேன். Y91C அப்படின்ற மாடல். ஸோ நம்மளுக்கு அங்கே இண்டிகேட் ஆகிரும். அதிலே பார்த்தீங்கன்னா MT672 MT6762R அப்படின்ற மாடல் இது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணப்போ இந்த வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து நான் டேரெக்டாக இப்போ ஒரு வேளை என்னோட பேட்டர்ன் லாக்கில் இருக்குது என்னோட மொபைலு, எனக்கு வந்து பேட்டர்ன் லாக்கோட சேர்த்து FRP ரிமூவ் பண்ணால் ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP ஆல்ரெடி ஒரு மாடல் இதே சொல்லியிருப்போம். இப்போ எரேஸ் FRP ஏன்னா எனக்கு இப்போ FRP மட்டும்தான் என்னோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுனால வெறும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எரேஸ் FRPன்றதை கொடுக்க போகிறேன். இல்லை எனக்கு எரேஸ் FRP கொடுத்து எனக்கு வரலைன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRPன்ற ஆப்ஷனையும் சேர்த்தே கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP அப்படின்றத டோட்டலாகவே கொடுத்து ஒரு FRP இல்லாமல் கிளியர் பண்ணுற போகிறேன். ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைலை வந்து நம்மளோட சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு மொபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மொபைல் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டர்ன் ஆஃப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணணும்னா வால்யூம் அப்பு டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப்பு டவுனு கேபிள் இன்செட், வால்யூம் அப்பு டவுனு கேபிள் இன்செட். எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் தெரியும் FRP எரேசிங் ஓகே, அதாவது எரேஸ் FRP ஓகே, யூஸ்ட் சார். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்ன்றது நம்மளுக்கு என்ன ஆயிரும், கிளியர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள், அன்லாக் டு எஸ்டிபிள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 28 செகண்ட்ஸில் வந்து நம்ம அன்லாக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மொபைலை என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணி டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட FRP லாக் வந்து கிளியர் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செட்டப் கொடுத்து உள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி நம்ம சைன்இன் கேட்டுச்சு, இப்போ கேட்குது. நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். அப்படி கிளியர் ஆயிருக்கான்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓனர் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண அப்படின்றது கேட்டிருந்தது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணோம்னா அன்லாக் டூல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எரேஸ் FRP, அதாவது நம்மளோட ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRPன்ற ஆப்ஷன் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு, FRP கிளியர் பண்ணியாச்சு. நார்மல் எரேஸ் FRP கொடுத்துருக்கலாம். மேபி ஒரு டவுட் என்ன இதில் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற டவுட்னால நான் ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ளஸ் FRP கொடுத்தேன். ஸோ சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வால்யூம் அப்பு ப்ளஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன், இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.